வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இந்த சங்குப்பூ. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த சங்குப்பூ, பச்சை சம்பங்கி, துளசி செடி பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், துளசி செடியோட இந்த சங்குப்பூ அப்படியே படர்ந்துருக்குங்க. பாருங்கள், அந்த பூக்கள் பாருங்கள், அப்படியே லைட் எரிகிற மாதிரி அங்கங்கே அந்த ராயல் ப்ளூன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கலரில் ரொம்ப அழகாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கலரு. இது உடம்புக்கு ஆரோக்கியம்னு சொல்கிறாங்க. மரபு விதை திருவிழாலையும் இந்த சங்குப்பூ காய வச்சு பேக்கெட்டில் அடைச்சி அங்கே விற்றுட்டு இருந்தாங்க. இந்த சங்குப்பூ டீ போட்டு குடித்தா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம்னு சொல்கிறாங்க. இது துளசி செடியோடு படர்ந்துருக்குங்க. இந்த துளசி செடின்னு பார்த்தோம்னா புரட்டாசி மாதத்தில் நான் பெரும்பாலும் கடையில் வாங்குறதே இல்லைங்க. வீட்டில் இருக்கக்கூடிய அந்த துளசியே உடைச்சி மாலையாக தொடுத்து படங்களுக்கெல்லாம் நான் வெங்கடேஷ் பெருமாளுக்கு குறிப்பாக போடுவேங்க. நிறைய மாலைகள் ஒரு 3 நாளைக்கு ஒரு தாட்டி 4 நாளைக்கு ஒரு தாட்டி ஒடிச்சு ஒரு 3 4 மூணுன்ற அளவுக்கு எனக்கு துளசி கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதே போல் இந்த சங்குப்பூவும் எனக்கு நிறைய கிடைக்குங்க. சிவபெருமானுக்கு உகந்த பூன்னு சொல்லுவாங்க. இந்த பூவு ரொம்ப அருமையான கலருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச கலரு. இந்த வேலி ஓரத்தில் நிறைய இருக்கும். ஒரு 2-3 விதைகள் எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் தூணோம்னாவே கொடி போல் படர்ந்து நமக்கு நிறைய பூக்கள் தரும். சாமி படங்களுக்கெல்லாம் நிறைய இந்த பூ வைக்கலாம். துளசி பூவும் வைக்கலாம். துளசி இலையும் நமக்கு பயன்படுது. இந்த துளசியில் நமக்கு சளிக்கட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் 4 தழை போட்டு மெல்லலாம். இந்த சங்குப்பூ டீ போட்டோம்னா அந்த கலரே நிறம் மாறுதுங்க. அதே போல் இந்த அகர் செய்யும்போது ஜூஸுங்களுக்கெல்லாம் இந்த சங்குப்பூ 2 போட்டு அந்த அகரில் செஞ்சோம்னா நமக்கு அந்த இயற்கையான கலர் நமக்கு கிடைச்சிடுங்க. எந்த ஒரு செயற்கையான நிறத்தை நம்ம கூட்ட தேவையில்லை. இந்த இயற்கையான நிறத்தை கூட்டும்போதே நமக்கு அந்த அழகான நிறம் நமக்கு கிடைச்சிடுதுங்க. பார்க்கறதுக்கே இவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இந்த பூவெல்லாம் பறித்து நான் மாலையாக தொடுத்து எங்கள் தெருவில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலுக்கு நான் கொடுப்பேன். அங்கே சிவபெருமானும் இருக்கார், அவருக்கும் கொடுக்குங்க. அதே போல் இந்த பச்சை சம்பங்கி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பச்சை சம்பங்கி கொடி வாங்கி ஒரு 15 மாதம் தாங்க ஆகுது. போன டிசம்பரில் வாங்கி வச்சு 6 மாதத்தில் கொடி ஏறிடுச்சுங்க. எங்கள் வீட்டில் கொடி ஏறி பாருங்கள் அப்படியே கொத்து கொத்தாக பூக்குது. ஒரு கொத்துக்குன்னு பார்த்தோம்னா 7-8 பூ பூக்குதுங்க. நமக்கு தினமும் பற்றாக்குறையே கிடையாது. கொடி அது பாட்டு தாறுமாறாக ஏறிக்கிட்டே இருக்குங்க. பாருங்கள், இந்த வருஷம்னு பார்த்தோம்னா இந்த முதல் அறுவடை பண்ணாங்க. மாலை நிறையவே கிடச்சிது. பாருங்கள், கொத்து கொத்தாக பூத்துருக்கு. ஒரு கொடி வாங்கி வச்சுன்னு நான் நர்சரியில் ஒரு 50 ரூபா கொடுத்து வாங்கி வச்சுங்க. வருமோ வராது, கடைசி ஒரே ஒரு செடி தான் இருந்துச்சு. வாங்கி வச்சுன்னா அந்த செடி நல்லபடியாக பொழைச்சி எனக்கு இன்றைக்கி பலன் கொடுத்துருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த பூவு. இந்த பூ வச்சோம்னா நமக்கு பற்றாக்குறையே கிடையாது. வீட்டில் லக்ஷ்மியோட வாசம் குடி இருக்குன்னு சொல்லுவாங்க. சிவபெருமானுக்கு உகந்த மலர்.